ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம சில்லி சப்பாத்தி. என்னடா சில்லி சப்பாத்தின்னு சொல்லணும்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி அதிகமாக மீந்துடுச்சுன்னா அதை வச்சு நம்ம இன்னொரு டிஷ் ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் இது. இப்போது என்கிட்ட ஒரு 6 சப்பாத்தி மீந்தது. நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு பெரிய சைஸ் ஆனியன் இது பாருங்கள், நம்ம சில்லி பரோட்டாவுக்குலாம் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன், ஏன்னா கொஞ்சம் டேங்கினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு குடமிளகாய், அதையும் இந்த ஷேப்பில் தான் ஸ்கொயராக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு பூண்டு பாருங்கள், சின்னதாக இது மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 2 பெரிய டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு, பட்டை, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க தேவைப்படும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, 2 பட்டை, சின்ன துண்டு தாங்க போடுறேன், பொரியட்டும். பாருங்கள், சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுறேன். பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம அரைஞ்சி வச்சிருக்கிற வெங்காயம், கேப்சிகம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வதங்கட்டுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கும் போதே நம்ம இந்த சில்லி சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் குடமிளகாவை சேர்த்துடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம காரம் சேர்த்துடலாம். குடமிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் இப்போ நான் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. நல்லா இதில் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக விடலாம். பாருங்கள், நம்ம சில்லி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம சப்பாத்தியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட சேர்ந்து கிளறி விடுங்க. சப்பாத்தியை நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோட பெரட்டி விடுங்க. இப்போ நான் பெப்பர் போட்டுடுறேன். பெப்பர் தூளை போட்டு அதையும் நல்லா கலந்துடலாம். கொத்தமல்லி, கொஞ்சம் ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா நம்ம சப்பாத்தியில் சேர்ந்து வரும். நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் மீந்துடுச்சுன்னா இது மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம சூப்பர் ஸ்பைசியான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.